அயலக தமிழர் தினம் 2025 வைக்கப்பட்ட நமது புதுமை தமிழ் என்னும் எழுத்துக்களை 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு தமிழை எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதையும் 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை 1ஆம் வகுப்பிலேயே தமிழை முழுமையாக தப்பில்லாமல் தவறில்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் படித்திட முடியும் என்னும் விளக்கத்தை கூறிய பொழுது மிக அதிகமான மலேசிய மக்களும் மற்றும் 52 நாடுகளிலிருந்தே வந்திருந்த உலக தமிழர்களும் உலகெங்கிலும் வாழும் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உலகத் தமிழர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். 21 எழுத்திலே தமிழா என்று ஆச்சரியப்பட்டார்கள். விளக்கத்தை கேட்டவுடன் இது மிகவும் எளிதாக இருக்கின்றது, இவ்வளவு எளிதா என்பது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. 247 எழுத்தல்லவா இருக்கின்றது, 21 எழுத்திலே எப்படி ஐயா முடித்தீர்கள் என்று அவர்கள் பட்ட ஆச்சரியத்தை என் மனம் குளிர்ந்தது. என்னால் அதை முழுமையாக ஜீரணிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாளானேன். இப்படியெல்லாம் இந்த 21 எழுத்திலே வந்ததற்கு இப்படியெல்லாம் ஒரு நிலைமை மக்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்பதை பார்த்த பொழுது என்னுடைய மனம் மிகவும் குளிர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட நிலையிலே 21 எழுத்துக்களை பல நூறு ஆண்டுகளாக காணாத கண்டிராத இன்று வரை கடினமாக படித்து கொண்டிருக்கின்ற இன்று வரை கஷ்டப்படுகின்ற உயர்படிப்பு படித்தவர்களால் கூட தமிழை ஒழுங்காக எழுத முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த நிலையிலே அயல்நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் எப்படி தமிழை முழுமையாக எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நாம் ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்று, அவசியப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது, வருத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இறைவன் உதவியால் இப்படி 21 எழுத்திலேயே தமிழை முழுமையாக எழுதிடவும் படித்திடவும் முடியும் என்ற ஒரு நிலையிலே அவர்கள் கொண்ட ஆச்சரியம், அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்மையிலே எனக்கு மிகுந்த மனச்சந்தோஷத்தை கொடுத்தது. நான் இதை கண்டுபிடித்ததற்காக நான் மிகவும் சந்தோஷப்பட்ட நாள், மிக மிக மகிழ்ச்சி அடைந்த நாள் என்றால் நம்முடைய அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட தமிழர் தின அகில உலக என்று சொல்வதைய வெளிநாட்டிலே வாழக்கூடிய தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி அவர்களெல்லாம் ஒன்று கூட்டி அவர்கள் முன் இந்த தமிழை சமர்ப்பிக்க வைத்த அந்த ஒரு நாள், அந்த ஒரு நிகழ்ச்சி உண்மையிலே என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்த தமிழக அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்படி ஒரு நிகழ்ச்சி கிடைத்தமைக்கும் எனக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி தந்து மலேசிய வாழ் தமிழர்கள் எனக்காக ஒதுக்கி தந்த அந்த என்னுடைய அன்பர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் மிகவும் எனக்கு சொந்தத்தை போன்ற, அயலத்திலே இருந்தாலும் சொந்தத்தை போன்ற யாரும் செய்யாத ஒரு அருமையான ஒரு காரியத்தை எனக்காக செய்து கொடுத்து, இந்த தமிழுக்காக செய்து கொடுத்தால் இப்படிப்பட்ட தமிழுக்காக அவசியம் செய்ய வேண்டும், இதை தமிழக மக்களுக்கு கூட அன்று காட்ட வேண்டும், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆவலுற்ற அன்பர் நியாஸ் அவர்கள், மலேசியாவிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பர் நியாஸ் என்பவர் இந்த ஒரு உதவியை செய்து கொடுத்தார்கள். இந்த உதவி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக, வாழ்நாளெல்லாம் பயனுள்ளதாக, அறிவினை மக்கள் அள்ளிச் செல்லும் அளவிற்கு ஓர் அற்புதத்தை நடத்தக்கூடிய நம்முடைய தமிழை உலகெங்கிலும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்த அன்பு நண்பர் நியாஸ் அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்ட உள்ளத்தோடு அவரை நான் என் மனமாற வாழ்த்துகின்றேன். மேலும் இதற்கு உதவியாக இருந்த மற்றும் மலேசிய டத்தோக்கள்
அமைச்சர்கள் நிச்சயமாக அவர்களும் எனக்கு உதவி செய்தார்கள். அவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு அமைச்சர் அவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இதை கேட்டார்கள். அதற்கும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே மலேசிய மக்கள் ஆர்வப்படுகின்றார்கள். அவர்களுக்கு இந்த தமிழ் கொண்டு சேர்க்கப்படுமே ஆனால் நிச்சயமாக இந்த உண்மையை தமிழக மக்களுக்கும் அந்த ஒரு நிலை புரிய வைக்கும் என்பதை நிச்சயமாக நான் எண்ணுகின்றேன் என் உள்ளத்திலே. ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் இந்த 21 எழுத்து தமிழ் 30 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு இதை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டுமென்றால் புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலை பார்த்து முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் என்னிடம் கேட்டுக்கொள்ளலாம். என்னுடைய செல் நம்பர் 9486150970. இந்த ஃபோனுக்கு செல்லுக்கு ஃபோன் செய்து என்னிடம் நீங்கள் சந்தேகத்தை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.